ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காய் வச்சு சூப்பரான வறுவல் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் வந்து வறுவல் பொரியல் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு எது வேணாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கருக வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்காக. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. நான் கை நிறையா கூட போடுவேன், ஏன்னா நான் ஜீரகம் இல்லாமல் வாழவே மாட்டேன். அந்தளவுக்கு ஜீரகம் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துலேயுமே. அரை ஸ்பூன் போடணுன்னா நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்தளவுக்கு போடுவேன். எனக்கு பழகிருச்சு எங்களுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சமாக கூட வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இஞ்சியை துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பூண்டு இஞ்சி இது ரெண்டையும் நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சைடில் பாருங்கள், நம்ம வீட்டு குட்டி இளவரசர் மொட்டை பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, நான் அங்கே குக்கர் வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணிகிட்ருக்கேன். சார் அங்கே வந்து சமைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. குக்கர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெங்காயத்தில் வந்து மசாலா நல்லா பச்சை வாசம் போனதும் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைக்காவை. உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 குலுக்குனா ஹாஃப் பாயில் ஆயிரும். அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, அப்படி குலுக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதை வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் வச்சு துருவின மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாழைக்காய் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணியே வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா அப்படியே இருந்துச்சுன்னா அடியில் கரிஞ்சிரும். நீங்கள் குலுக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம தேங்காய் வந்து துருவின மாதிரி வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 2 பல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதையும் கொட்டி மறுபடியும் குலுக்கி விட்டுட்டுருங்க. அப்படியே வந்து சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கணும். அடியில் லைட்டாக பிடிச்சா தான் வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப வாழைக்காய் வேக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிரும். வேக வைக்கிறப்பே லைட்டாக ஹாஃப் பாயில் ஒரு கொதி கொதிச்சோன்னே மறுபடியும் ஒரு குலுக்கி மேலே இருக்க காய் அடியில் போனோடனே அவ்வளோதான். அப்படியே வந்து எடுத்து வடிகட்டி வச்சுருங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. நீங்கள் தோலோடு போட்டால் தான் அப்படியே இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.